தலைமை வரைக்கும் நல்லா செழுமையாக இருக்கிறவன், கட்சியில் இருக்கிறவன் ஒரு தடவை அந்த குடும்பத்தை விட்டு இன்னொரு குடும்பத்துக்கு ஒரு பொறுப்பு கொடுத்தோன்னே கலவரம் வெடிக்குதா இல்லையா? வெடிக்குது. இங்கே ஒரு 41 பேர் பொதுமக்கள் செத்ததுக்கும் ரசிகர் செத்ததுக்கே தெரிச்சு ஓடுற நீங்க எவனை வேட்பாளரை நிப்பாட்டி எப்படி சமாளிப்ப? நீ இந்த தற்கொலையை நிப்பாட்டினா சுத்தமா ஜீரோ. நீ வாடகை எடுப்பிய ஆள. நீங்க விஜய் ஓட்டு வந்துடும் ஒரு முதலமைச்சர் அந்த பார்வையை விடுங்க. இந்த எலெக்ஷன் பாலிடிக்ஸ் வாங்க. ஒரு மண்ணும் தெரியாது, தெரிஞ்சாலும் அங்கே அவங்க ஆளுங்க என்ன பண்ண போறாங்கன்னு தெரியாது. இல்லை வர இவங்க வர சேட்டை கொடுப்பாங்க ஏதாவது. இதை யோசிக்காம அவர் வந்தால் ஓட்டு உங்களுக்கு போயிருமோ? வந்தாதானுங்க தைரியமா இருந்தால் அந்த ஆளை தனியாக நிற்க சொல்லுங்க பார்ப்போம். 234 விஜய் அவர்கள் இந்த தடவை தனியாக நிற்க மாட்டாருன்னு சொல்றீங்க. நான் சொல்ற பாசிபிலிட்டி, பிராக்டிக்கல் டிஃபிகல்டிஸ், நடைமுறை சிக்கல் சொல்றேன்ல, அது நாம் தமிழர் கட்சியில் எல்லா கட்சியும் அனுபவிக்கும். அப்புறம் புஷ் ஆனந்த் அவர் என்ன பெரிய அரசியல்வாதியா? அவர் ஒரு வீட்டில் எடுபடி. யார் வீட்டில்? நான் இன்னைக்கு தான் படித்தேன். விஜய் வீட்டில், அவர் வீட்டில் தான் தங்கியிருக்காராம். அங்கேயே தங்கிக்கிட்டு அங்கேயே சாப்பிட்டுக்கிட்டு அங்கேயே இருக்காராம். சரியா? கொலாட்ரல் டேமேஜ்ன்ற மாதிரி எல்லாம் பயங்கர டேமேஜ் தான் ஆகுமே ஒழிய இவருக்கு மூளை இல்லாதனால இவரால் வெல்லவே முடியாது, வாய்ப்பே இல்லை. நீங்க சொன்ன மாதிரி அடக்கி பேசுங்க. நீங்க என்ன மூளை இல்லைன்றீங்க பேச்சு வாக்குல? அப்புறம் என்ன இருக்கு? அதெல்லாம் அவருக்கு 900 கிராம் மூளை இருக்கு. சும்மா 900 கிராம் ஐயா ஐயா எடை போட்டு வந்தார் போல. அதனால நீங்க நினைக்கிற மாதிரி மூளை இல்லைன்னு பேசாதீங்க. சார், இப்போ சீமான் அவர்கள் வேட்பாளர்கள்லாம் அறிவிச்சுட்டு வராரு. ஸோ அவருடைய வாக்குகளை அவரால் தக்க வச்சுக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா நிறைய பேர் இவர் என்னதான் முன்னாடி அவரே ஃபர்ஸ்ட் வாக்காளர்கள்லாம் அறிவிச்சாலும் பெருசா அவருக்கு பலன் அளிக்காது அப்படின்ற மாதிரி. விஜய் வச்சு சொல்றீங்களா என்னன்னு தெரியல, புதுசா வந்திருக்காங்கன்னு. இது வழக்கமா நாங்கள் 2016 தேர்தலில் நிற்கிறோம் நின்றுட்டு இருக்கிறோம். அதுபடி தான் இது போதும். அதனால் இதில் ஒரு வியப்பு எதுவும் இல்லை. நாங்கள் தனிச்சு தான் நிற்போம்னு சொல்றது. வாக்கு சதவீதம் ஏறும், வெல்லலாம், அந்த மாதிரி தான் நாங்கள் வெற்றி நோக்கி நகர்றது தான் அது பணி எங்களுக்கு. நீங்கள் வாக்கு சதவீதம் குறையும்னு சொல்றதுக்கு புதுசாக விஜயை எடுத்துப்போமே. அவர் மூலம் நிற்க முடியுமா? அவரால் தனியாக நிற்க முடியுமா? விஜய் அவர்கள் தனித்துவான நிற்பன்னு சொல்லியிருக்காரு. இப்போ வரைக்கும் எடப்பாடி பரப்புரையில தாவேகா கொடி தூக்குனவன் எத்தனை பேரை கட்சியை விட்டு நீக்கிருக்கிறாரு? இல்ல கண்டன அறிக்கை அது எங்க கட்சிக்காரங்களே கிடையாதுன்னு ஏதாவது ஒரு அறிக்கை வந்துச்சா? இல்ல. இப்படி இல்லாதவங்க ஒரு கட்சி ஒரு தன்மானம் போதேன்னு நினைச்சு வருத்தப்படாதவங்க எப்படி வேட்பாளர் நிப்பாட்டுவாங்க? வேட்பாளர் நிற்று சாதாரண காரணம் 6 மாத காலம் 6 மாதம் ஆகட்டுங்க. யாரை நிப்பாட்டுவாருங்க? அதுக்கான ஏற்பாடுகள் நடந்துட்டு இருக்கலாம். வேட்பு 3ன்னா என்ன? முதல் வேட்பாளர், இரண்டாம் வேட்பாளர், ஒரு கட்சி 2 பேர் நிப்பாட்டுவாங்க. திமுக போன்ற அதிமுக போன்ற பணம் படைத்த கட்சிகள் டம்மி கேண்டிடேட் 20-30 பேர் நிப்பாட்டுவாங்க பூத் ஆக்கிரமிப்பு பண்றதுக்கு. இம்புட்டு அரசியல் இருக்கு அதுல. சரியா? ஒரு வேட்பாளர் நிக்கிறாங்க அப்படின்னா ஒரு கட்சியிலேயே இப்ப சீமான் அறிவிக்கிறாரு ஒரு திருநங்கையை நிப்பாட்டுறேன் அப்படின்னா அந்த கட்சியில உழைச்சவன் என்ன பண்ணுவான்? திடீர்னு ஒரு பாடு எங்கேயாவது வெளியில இருந்தாலும் நிப்பாட்டுறாங்கன்னு யோசிக்கிற ஆள் இருக்கும். திமுக காலங்காலமா இப்போ எந்த தொகுதி? விருகம்பாக்கம் தொகுதி சைதையில் விருகம்பாக்கம் ஒரு ஆள் கொடுத்துருந்தாங்களா, அவர் பேர் மறந்து போச்சு. மாற்றி விக்ரமராஜா பையனுக்கு கொடுத்தோன்னா அவர் வீட்டு காரை உடைச்சாங்களா இல்லையா? கொளுத்துனாங்களா இல்லையா? ஒரே கட்சி தானே. அப்போ ஒரு கட்சியில் காலங்காலமாக இருக்கிறவன், தலைமை வரைக்கும் நல்லா செழுமையாக இருக்கிறவன், கட்சியில் இருக்கிறவன் ஒரு தடவை அந்த குடும்பத்தை விட்டு இன்னொரு குடும்பத்துக்கு ஒரு பொறுப்பு கொடுத்தோன்னே கலவரம் வெடிக்குதா இல்லையா? வெடிக்குது. இங்கே ஒரு 41 பேர் பொதுமக்கள் செத்ததுக்கும் ரசிகர் செத்ததுக்கே தெரிச்சு ஓடுற நீங்க எவனை வேட்பாளரை நிப்பாட்டி எப்படி சமாளிப்ப? நீ இந்த தற்கொலையை நிப்பாட்டினா சுத்தமா ஜீரோ. நீ வாடகை எடுப்பிய ஆள. நீங்க விஜய் ஓட்டு வந்துடும் ஒரு முதலமைச்சர் அந்த பார்வையை விடுங்க. இந்த எலெக்ஷன் பாலிடிக்ஸ் வாங்க. ஒரு மண்ணும் தெரியாது, தெரிஞ்சாலும் அங்கே அவங்க ஆளுங்க என்ன பண்ண போறாங்கன்னு தெரியாது. இல்லை வர இவங்க வர சேட்டை கொடுப்பாங்க ஏதாவது. வேட்புமனு தாக்கல் ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு எதாவது பண்ணுவாங்க. அதுக்கு இந்த தைரியம் வேணும். நம்ம எப்படி பண்ணணும், என்ன பண்ணணும், நம்ம தெளிவாக இருக்கணும், கணக்கு வழக்கு சரியாக கொடுக்கணும், நம்மளோட சொத்து விவரங்கள் சரியாக கொடுக்கணுன்றது இருக்குது, குடும்ப விவரங்கள். அப்படி கொடுக்கணும்னா அதில் எல்லாம் அவுட் ஆயிடுவாங்க. இதை யோசிக்காம அவர் வந்தால் ஓட்டு உங்களுக்கு போயிருமோ? வந்தாதானுங்க தைரியமாக இருந்தால் அந்த ஆளை தனியாக நிற்க சொல்லுங்க பார்ப்போம். 234 விஜய் அவர்கள் இந்த தடவை தனியாக நிற்க மாட்டாருன்னு சொல்றீங்க. நான் சொல்ற பாசிபிலிட்டி, பிராக்டிக்கல் டிஃபிகல்டிஸ், நடைமுறை சிக்கல் சொல்றேன்ல, அது நாம் தமிழர் கட்சியில் எல்லா கட்சியும் அனுபவிக்கும். நாங்கள் 2016 நிற்கிறப்ப 2 தொகுதியோ ஏதோ ஒரு தொகுதியில் வேட்புமனு ரிஜெக்ட் ஆச்சு. 2019 தேர்தலே நீலகிரியில் எங்கள் நாடாளுமன்ற தொகுதியில் ஒரு வேட்புமனு ரிஜெக்ட் ஆச்சு, ஏற்றுக்கொள்ளப்படலை. அப்போ அது ஒரு 30,000 வாக்கு 40,000 வாக்கு எங்களுக்கு போயிடுச்சு. அப்போ இவ்வளோ தூரம் களப்பணியில் நிற்கிறவன், ஒரு போராளிகள், ஒரு உணர்வாளர்கள், ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தில் இருக்கவங்க எல்லாரும் கூப்பிட்டு நிப்பாட்டுறப்பயே, ஒரு கட்டுக்கோப்பாக இருக்கிறப்பயே இப்படி நடக்குதுன்னா
இது டுபாகூர் பயந்து தெரிச்சு ஓடினவங்க இன்ன வரைக்கும் செத்தவங்களுக்கு போய் இரங்கல் தெரிவிக்காம அது முட்டாப்பாய் அரசியல் பண்ணிட்டு இருக்கிறான். இவன் எப்படி நிற்பான் முதல்ல? அதுக்கப்புறம் அவரை வந்து பெரிய ஆளாக பேசுங்க. இந்த தேர்தலில் அவர் தனிச்சு நின்றுட்டாரு அப்படின்னா அதுக்கப்புறம் அவர் பெரிய ஆள் நினைச்சு பேசுங்க, அதுக்கப்புறம் பேசலாம். சார், இப்போ இவர் பேசிட்டு இருக்கும் போது சொன்னாரு விஜய் அவர்கள் வந்து தனித்துலாம் நிக்கவே மாட்டாரு, இவருக்கு அவ்வளவா அரசியலும் தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இதை பத்தி எல்லாம் அது அந்த நேரத்துல எல்லாம் தனிச்சு நிக்கிறாருன்னு அந்த ஆள் டிக்ளேர் பண்ணாருன்னு வச்சுக்கோங்க, நிறைய பேர் போய் கட்சியில் மற்ற கட்சியில் இருக்கவெல்லாம் போய் விலையை அங்கே போயிடுவான். ஆனால் அவங்களெல்லாம் அந்த உரிய மரியாதையில் அந்த ஆள் சேர்க்கல போல இருக்குது. எதனால் போகாமல் இருக்காங்கன்னு எனக்கு புரியலை. சாதாரணமாக ஒரு 10 பேர் கூட்டம் வந்தாலே மற்ற ஆளுகள்லாம் போய் அங்கே போய் கட்சியில் ஜாயின் பண்ணுவானுங்க. ஆனால் எவனுமே ஒரு கட்சி இப்போ அதிமுகவில் இருந்தோ திமுகவில் இருந்தோ காங்கிரஸில் இருந்தோ எங்கே இருந்தோ அந்த கட்சிக்கு யாரும் போய் சேர்ந்ததாகவே தெரியல. தாவேக்கால ஜாயின் பண்ண காங்கிரஸ் உடைய 2ஆம் கட்ட தலைவர்களே டிவிகேவோட கூட்டணி வைக்கணும்னு சொல்லி ஆசைப்படுறதாவும் கூட்டணி பத்தி நான் இப்ப பேசல. அந்த கட்சிக்கு யாருமே போலையே. இப்ப எல்லாம் அவங்க மன்றத்துல உள்ள ஆளு தானே அங்க இருக்கான். இப்ப ஆதவ அர்ஜுன் தவிர நிர்மல் தான் அதிமுகல இருந்து போயிருக்காரு, அதிமுகல இருந்து போயிருக்காரு. அதே மாதிரி இவர் வந்து விசிகால இருந்து இவர் போயிருக்காரு. இவர் எல்லாமே உங்க கட்சியில சரியா? இவரு அதுக்கப்புறம் வேற ராஜ்மோகன் வந்து அவர் IRS அவர் ரிசைன் பண்ணிட்டு தான் வந்திருக்காரு. அவருக்கு அரசியல்ல தெரியாது. அப்புறம் புஷி ஆனந்த் அவர் என்ன பெரிய அரசியல்வாதியா? இவர் வீட்டுல எடுபடி. யார் வீட்டுல? நான் இன்னைக்கு தான் படிச்சேன். விஜய் வீட்டுல அவர் வீட்டுல தான் தங்கியிருக்காராம். அங்கேயே தங்கிக்கிட்டு அங்கேயே சாப்பிட்டுக்கிட்டு அங்கேயே இருக்காராம். சரியா? எப்பயா ஒரு தடவை அவர் ஊருக்கு போயிட்டு வருவாராம். அங்கே அவருக்கு பிராந்தி கடைகள்லாம் இருக்குது, அது ஃபோன்லேயே கண்ட்ரோல் பண்ணிக்கிறாராம். சில நேரங்கள்லாம் அங்கே போயிட்டு வர்றாரு. இதுதான் இவங்க தான் இருக்காங்க. இன்னொன்னு சொன்னார், ஏன்னா விஜய் அவர்கள் ஒருவேளை தனித்து நிற்க முடிவு பண்ணி வேட்பாளர்கள்லாம் அறிவிச்சாலும் திமுக வந்து சதி பண்ணி அதை கெடுத்து விட்டுருன்னு சொன்னாரு. திமுக ஆளுங்கட்சி அதிகாரம் இல்லைம்மா, நான் என்ன நாங்கள் சதி பண்ணுறோங்கிறது இப்போ தேவையில்லை. இவங்களே வந்து இப்போ ஒன்றும் இல்லை, இவங்க இப்போ கேண்டிடேட் போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அங்கே எங்கள் எம்எல்ஏவோ அல்லது இவருடைய எம்எல்ஏவோ நிற்கிறாங்க, டிவிகேவோ விசிகாவோ யாரோ ஒருத்தவங்க நிற்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த கேண்டிடேட்டை கூப்பிட்டு வெளியில் வாட உன்னை போட்டுருவேன் அப்படின்னாக்க அவன் எங்கே போய் நாமினேஷன் ஃபைல் பண்ணுவான்? சரி, அப்படியே ஃபைல் பண்ணுறான்னா கூட அடே வாபஸ் வாங்கிக்கடா, இந்தடா நான் ஒரு அமௌண்ட் கொடுக்குறேன், பேசாம வாங்கிட்டு போடா அப்படின்னு வாங்கிட்டு அவன் பாட்டு விஜய் கட்சியில் வாங்குவாங்க, பண்ணிடுவான். ஏன்னா அவன் வந்து பிடிப்பு இல்லாத, கொள்கை இல்லாத, தெளிவாக பிடிப்பெல்லாம் கிடையாது. இப்போ இதே சீமான் கட்சியில் இருக்கவன் எவன்கிட்டயா போய் காசு ஆசை காட்டு எவனாவது வாங்கிக்கிட்டு பண்ண மாட்டான். அதே மாதிரி திமுகவில் கூட எவனும் பண்ண மாட்டான். காங்கிரஸ்லயும் அப்படித்தான். புரியுதா? எந்த அரசியல் கட்சியிலையும் காசை காட்டி பண்ண முடியாது, மிரட்டியும் பண்ண முடியாது. பாஜக பண்றான் பெரிய அளவுல திமுக காங்கிரஸ் காரனை வாங்குறதுக்கு. அது அந்த பட்ஜெட் பெரிய பட்ஜெட். இந்த மற்ற சின்ன கட்சிகளை வந்து சில்லறை கொடுத்து வாங்குறதுல திமுக எல்லா கட்சியும் பெரிய கட்சி எல்லாரும் முயற்சி பண்ணுவாங்க. அதுல விலை போகாம நிக்கிறவன் யாருன்னுப்பா? 2016 நான் வேட்பாளர்ல தினமும் எல்லாரும் வேலைக்கு போயிடுவாங்க. கட்சி எல்லாருமே நாங்கெல்லாம் பார்ட் டைம் தான். நாங்களாம் யாரும் வந்து முழு நேர பணியாளர்களா ஐயா மாதிரி மீசியை முறுக்கிக்கிட்டு வெள்ளை சட்டை வெள்ளை வேட்டை டை அடிச்சுக்கிட்டு போய் கட்ட பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டு திமுக அதிமுக கார மாதிரி கிடையாது. காலையில் நானே ஒரு இருசக்கர வாகனம், இன்னொரு கட்சிக்காரன் அவன் மனைவி வண்டி எனக்கு கொடுத்தான். என்கிட்ட வண்டி கூட கிடையாது. அதில் ஒரு ஸ்பீக்கர் பெட்டியை கட்டிக்கிட்டு கயிறை கட்டிக்கிட்டு அந்த மூட்டை தூக்கிட்டு போவாங்க தெரியுமா, அதில் பாட்டை போட்டுட்டு கூட 2 பேர் மதியானம் டியூட்டி போகிற யாராவது இருந்தாங்கன்னா 2 பேர் துண்டு பிரசனம் கொடுக்க வருவாங்க. இதுக்கு என்ன தெரியுமா பண்ணாங்க? இடையூறு அந்த வண்டி பாதுகாப்பாக இருக்குதா, அந்த கயிறு கட்டியிருக்கீங்களே வெளியே ஸ்பீக்கரு, அது வந்து இருக்கான்னு சொல்லிட்டு போய் RTO கிட்ட கையெழுத்து வாங்கிட்டு வாங்க. அப்போதைக்கு இருந்த தேர்தல் அதிகாரி 3 பேர் பரப்புரை பண்ணுறதுக்கு என்ன தடை? 3 பேர் இல்லை 2 பேர். நான் ஒரு வேட்பாளர், வண்டி நான் தான் ஓட்டுவேன், இறங்கி துண்டு பிரச்சனை கொடுப்போம் ஒரு தெருவில். சிக்கல் அனுபவத்தை சொல்கிறேன் நான். புரியுதா உங்களுக்கு? அப்போ இந்த மாதிரி சிக்கல்லாம் இங்கே நிறையா வரும், பயங்கரமாக கொடுப்பாங்க. இல்லை யதார்த்தமே அரசு அதிகாரிகள் கொடுப்பாங்க. அப்போ இந்த தற்கூரில் நிப்பாட்டுறாரா, ஒரு ஆள் வாடகை எடுத்து நிப்பாட்டுறாரா, சினிமா பிரபலங்கள் ஒரு கூட நிற்கிறவன் எவனையாவது நிப்பாட்டுறாரான்னு தெரியல. எவனை நிப்பாட்டினாலும் கொலாட்ரல் டேமேஜ்ன்ற மாதிரி எல்லாம் பயங்கர டேமேஜ் தான் ஆகுமே ஒழிய இவருக்கு மூளை இல்லாதனால இவரால் வெல்லவே முடியாது, வாய்ப்பே இல்லை. நீங்க சொன்ன மாதிரி அடக்கி பேசுங்க. நீங்க என்ன மூளை இல்லைன்றீங்க பேச்சு வாக்குல? அப்புறம் என்ன இருக்கு? அதெல்லாம் அவருக்கு 900 கிராம் மூளை இருக்கு. சும்மா 900 கிராம் ஐயா எடை போட்டு வந்தார் போல. அதனால நீங்க நினைக்கிற மாதிரி மூளை இல்லைன்னு பேசாதீங்க.
சார் இப்போ நீங்க நாம் தமிழர் கட்சி சொல்லுது திமுகவை எதிர்க்கக்கூடிய கட்சினா அது நாங்க மட்டும்தான் அப்படின்னு சொல்லினா, ஆனா ஆர்பி உதயகுமார் வந்து சொல்றாரு திமுகவை எதிர்க்கக்கூடிய ஒரே ஆளு அது எடப்பாடி அவர்கள் மட்டும்தான் அப்படின்னு சொல்றாரு. அது மேல அமித்ஷாவை கேட்டுட்டு தான் சொல்லணும் அவங்க. இல்லை, ஆர்பி உதயகுமார் இவங்க எல்லாம் வந்து ஐயா சொன்ன மாதிரி திமுகவில் ஒரு குடும்பம், அதிமுகவில் ஒரே ரவுடி ஜெயலலிதா இருந்தாங்க போயிட்டாங்க. இவங்க ஆளுக்கால் ரவுடி திமுகவில். அங்கே வந்து அதிமுகவில் ஒரே எல்லாரும் என்ன இந்த மாதிரி அடிமை போக்கிலேயே பேசுகிற ஆட்கள் தான். இப்போ வந்து பாஜக கைப்பாவையாக இருந்து இவர் பேர் என்ன, செங்கோட்டையன், எடப்பாடி தனியாக போகிறனால ஓபிஎஸ்னு ஒரு தனி ஒத்த ஓட்டுக்காரனையும் டிடிவின்றது ஒரு கொத்து ஓட்டுக்காரன், ரொம்ப ஒன்றும் பெரிய ஓட்டுலாம் கிடையாது, இவங்க 2 பேரும் தனியாக வச்சுக்கிட்டு சட்டை கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ ஓன் ஜாதிக்காரனையும் நான் ஒருத்தனை வெளியே விலைக்கு கூப்பிட்டு வரேன் அப்படின்னு செங்கோட்டையனை கூப்பிட்டு வந்து ஆட்டம் கொடுக்குறாங்க. அதனால் அதை சரி செய்ய சொல்லுங்கள் அவங்கள. அதிமுக எந்திரிச்சு நிற்குமா தெம்பா தைரியமாக? போன முறை கருணாநிதி ஐயா வந்து அவர் பிஜேபிக்கு சீட்டு கொடுக்குறப்ப 21 சீட்டை நம்ம கொடுத்தாருன்னாங்க. எடப்பாடி 20 தான் கொடுத்தாரு. நீ தோற்று போனல, அதுக்கப்புறம் என்ன கொள்கை முடிவு எடுத்த? இனிமேல் வந்து முஸ்லீம் கிறிஸ்தவரெல்லாம் கூப்பிட்டு வச்சு நான் பாஜகவோட கூட்டணி வைக்க மாட்டேன்னு சொன்னேன். மறைமுக கூட்டணி இவங்க வச்சிருக்க மாதிரி அப்புறம் கூட வச்சுக்கவே, ஒரு அரசியல் லாபத்துக்காக சொல்கிறேன், ஒரு கட்சி பிழைக்கணும்னா. இப்போ நீ பிழைக்கவே முடியாமல் கழுத்தை நெருக்கி உன்னை உட்கார வச்சு அமித்ஷா முன்னாடி பொம்மை மாதிரி உட்கார வச்சுட்டாங்க. இப்போ பெருமை பேசுறது, வீரம் பேசுறது, உதயகுமார் அப்பப்போ மொட்டை போடுவார்னு நினைக்கிறேன், பார்த்துருப்போம். திரும்ப இன்னொரு மொட்டையை போட வேண்டியது அந்த தேர்தல் முடிஞ்சோன்னு. இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்பவுமே இப்போ அரசியல்ல பேச்சு பாத்தீங்க அப்படின்னா ஏடிஎம்கே, டிஎம்கே, அந்த பாஜக இப்படியே தான் பேசிட்டே இருக்காங்க. சீமான் அவர்கள் பத்தி அவ்வளவா பேசுறதே கிடையாது. அப்ப அவரோட நிலைப்பாடு என்னவா இருக்குன்னு நினைக்கிறீங்க? இப்ப யாரோட நிலைப்பாடு? சீமான் அவர்களுடைய நிலை. அது என்ன, இவங்க பேசாததுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? ஊடகத்தில் அப்பப்போ சின்ன சின்னதாக காட்டுறது அப்படிதான் பண்றாங்க. இது காலங்காலமா இருக்கிறது தானேங்க. புதுசா இன்னொருத்தன் கிளம்பி வரான் அப்படின்னா கூட, விஜய்ன்றது சினிமா மாயை, காசு இருக்கு, பல லட்சம். புதுசா வந்தாலுமே அந்த எடப்பாடி அவர்கள் பத்தி பேசிட்டு தான் இருக்காங்க, பாஜக பத்தி பேசிட்டு தான் ஆமா, அவங்க இருக்காங்க, இருந்தவங்க திருமாவளவன் அவர்கள் பத்தி பேசிட்டே தான் இருக்காங்க. ஆனா நாம் தமிழர் மட்டும் கொஞ்சம் அடி வாங்கிட்டே இருக்கே. மேல இருக்கிறவங்க சொல்றது தானே. முதலாளிகள், இது முதலாளி கட்சியில இவங்களும் ஒரு கட்சி தான். அப்ப வந்து இவங்க சொல்றதெல்லாம் அதிகாரத்துல யார் இருக்காங்களோ அதான் நடக்கும். அடி வாங்குறதுலாம் கிடையாது, வளர்ந்துட்டு தானே இருக்கிறோம் நாங்க. இதுதானுங்க இப்போ சர்வைவல் ஆஃப் தி ஃபிட்டஸ்ட். யார் தகுதி உள்ளது, தகுதி வாய்ந்தது தப்பி பிழைக்கும். நசுங்கி போன பூனை நாய் கடிச்சு தான் சாகும், எலி நடக்க முடியாது எலி பூனை கடிச்சு தான் சாகும். ஏதோ ஓடுற எலி தப்பிக்கும், பாயிற பூனை தப்பிச்சு ஓடும், அதானே. அப்போ அது மாதிரி தப்பிச்சு நாங்கள் சர்வைவல் ஆகிட்டு இருக்கிறோம். சர்வைவல் ஆஃப் தி ஃபிட்டஸ்ட். இந்த ஃபிட்னஸ் சில பேருக்கு இல்லை, எங்களுக்கு ஃபிட்னஸ் இருக்குது. அதனால் நாங்கள் ஜெயிக்கிறோமா இல்லையான்றது கொஞ்சம் பொறுமையாக தான் போய் பார்க்கணும். சார், நாம் தமிழர் கட்சி வளர்ச்சி அடைஞ்சிட்டு தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நிஜமாவே நாம் தமிழர் கட்சி வளர்ச்சி அடைஞ்சிட்டு போன நாடாளுமன்ற தேர்தலில் 8.2 36 லட்சம் ஓட்டு வாங்கியிருக்காங்க. அடுத்து எந்த தேர்தலும் இன்னைக்கு வரல. அடுத்து இப்போ வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல் 2026 அவங்க என்ன வாக்கு சதவீதம் வாங்குறாங்கங்கிறத வச்சு தான் அவங்களுடைய வளர்ச்சியை இனிமேல் நம்ம வந்து கவனிக்க இயலும். சரிங்களா? இதில் வந்து இன்னொரு 5% 10% கூடுனா வளர்ச்சின்னு சொல்லலாம். இல்லை இன்னொரு 5% 10% குறையுது அப்படின்னு சொன்னால் வீழ்ச்சின்னு சொல்லலாம். பட் எது எப்படி இருந்தாலும் வந்து தமிழகத்துக்கு சீமானை போன்ற ஒரு நபர்கள் வேணும். ஏன்னா இங்கே வந்து நிறைய கோமாளிகள் இல்லாத கட்சியாக போச்சு. அதனால் நமக்கு நான் மாட்டுக்கும் ஆற்றுக்கும் மலைக்கும் நான் மாநாடு நடத்துறேங்கிற ஒரு கோமாளி வேணுமா வேண்டாமா? அதனால நல்ல மாதிரி பேசி பாம்பு வசத்தை பாருங்க. நாடுகளுக்கு பண்றது நல்ல விஷயம் தான் அப்படின்னு நீங்களே சொல்லியிருந்தீங்க ஒரு தடவை. நல்ல விஷயம்தாம்மா, நான் ஒன்றும் அதை தப்பு சொல்லலை. அது யார் பண்ணுவா? தம்பிகளும் தும்பிகளும் அங்கே தானே போய் மாடு மேய்க்குதுங்க. இப்போ சொல்லு. நான் கூட நேற்று ஒரு கனவு கண்டேன். எங்கள் வீட்டில் மாடு கட்ட இயலாது, ஒரு பக்கத்தில் ஒரு 50 சென்ட் இடத்த வாங்கி மாட்டு பண்ணை வைக்கலாம், எருமையும் பசுமாடும் வாங்கி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணிட்டு இருந்தேன் நைட்டில். ஸோ அதெல்லாம் மாப்பிள்ளைகிட்ட தான் ஐடியா. கனவு நிறைவேறும். இவரை மட்டும் இல்லாம நிறைய பேர் வந்து இந்த நேரத்துக்கு வந்து ஆடு மாடுகளுக்கு வாக்கு இருந்தா அது வந்து சீமான் அவர்களுக்கு தான் போயிருக்கும், அவர் தான் ஜெயிச்சிருப்பாரு அப்படின்னு சொல்லி ஒரு கேலியும் கிண்டலமாவே இதை பேசுறாங்க. இது கேலி கிண்டல் இல்லைம்மா, உண்மைதாம்மா. இப்போ அவங்களுக்கு ஆட்டுக்கும் மாட்டுக்கும் ஓட்டு உரிமையை கொடுத்தா அவர் ஜெயிச்சிருவார், கண்டிப்பா ஜெயிப்பார். ஏன்னா அவங்களுக்கு எல்லாமே ஆட்டு மூளை தானே இருக்கு, மனித மூளையெல்லாம் இல்லை. அதனால அவங்கள்ட்ட இருக்க பிரெயின் வந்து ஆட்டுக்கு உள்ள பிரெயின். அதனால கண்டிப்பா அவங்க ஜெயிச்சிருவாங்க, கவலைப்படாது. அந்த ஆட்டு மூளை உங்களுக்கு அப்பப்போ சாப்பிடணும் வேணும்னா எங்களுக்கு தான் ஓட்டு போட்டு ஆகணும். ஆடு எண்ணிக்கையில் வேணும்ல. இப்போ வெள்ளை ஆடுன்னுவாங்க, செம்மறி ஆடு எக்ஸ்போர்ட் ஆன. இப்போ செம்மறி ஆடு தான் எல்லா கிராமத்துலையும், ஐயா கிராமம் நீங்கள் எங்கே வேணால் போங்க செம்மறி ஆடு தான் இருக்குது. வெள்ளை ஆடு குறைவாக இருக்குது, அதான் விலை அதிகம்.
எல்லாம் ஞாயிற்றுக்கிழமை கறிக்கடையில் போய் நாக்க தொங்க போட்டு நிற்கிற ஆளுக்கு தான் திமுக காரங்களாம். கறிக்கடைக்கு போனாலே கருணாநிதி போகிறோம், ஏதாவது ஒரு படம் தான் வச்சிருக்கிறாங்க. எல்லாம் பாய் எல்லாரும் திமுகவில் இருக்க கொத்தடிமைகளாக தான் இருக்கிறாங்க. அப்போ உனக்கு கறி வேணும்ல, ஆடு வளர்ந்து அது இனப்பெருக்கம் செஞ்சால் தானே கறிக்கும் வரும், மாடு வளர்ந்து இனப்பெருக்கம் செஞ்சால் தானே வரும். இன்னொன்று நல்லா பார்த்தீங்கன்னா அந்த ஆர்எஸ்எஸ்காரன் என்ன பண்ணுவான்னா, சீமான் மாட்டுக்கறியும் திங்க சொல்கிறாரு, மாடியும் வளர்க்க சொல்கிறாரு அப்படின்னு. டேய் எல்லா மாடியுமா வெட்டி திங்க போகிறோம். ஆர்எஸ்எஸ்காரன் தெளிவாக இருப்பான். எப்படின்னா இவங்கள மாதிரி கோமாளி கிடையாது. என்ன பண்ணுவான் அப்படின்னா, ஒட்டுமொத்தமாக அந்த பசுமாட்டு மேலே கருணை காட்டுற மாதிரி ஜல்லிக்கட்டுக்கு தடை, பீட்டா, பல்நாட்டு அமைப்பு எல்லாத்தையும் கொண்டு வந்து அந்த இனத்தையே அழிச்சிடுவான். ஆனா வந்து இந்த பீஃப் வந்து எக்ஸ்போர்ட் பண்றதுல இந்த மாதிரி பாஜக அதெல்லாம் அரைச்சிடுவான். அவனுக்கு வந்து பால் வந்துடும். ஏர்போர்ட்ல, ஃப்ளைட்ல, மவுண்ட் ரோட்ல மாடு வளர்க்குறாங்க. இன்னும் டிவிஎஸ் குரூப்லாம் ஐயங்கார்லாம் மாடு வளர்க்குறாங்க. ஏசியில் இன்னும் மவுண்ட் ரோட்ல வளர்க்குறாங்க. நம்ம தான் விட்டுட்டோம் எல்லாத்தையும். அவனுக்கு தேவை, அவனுக்கு என்ன தேவையோ அந்த ஃபுட்டு பேக்கேஜ் பண்ணி வெளிநாட்டிலேருந்து வந்துடும், எல்லாம் வந்துடும். அவன் அவ்வளோ செல்வாக்காக இருக்கிறான், இல்லைன்னா வெளிநாட்டில் இருக்கிறான். அதனால் அவன் அதை பற்றி கண்டுக்கவே மாட்டான். ஆர்எஸ்எஸ் உனக்கு எதுக்கு பால் கிடைக்குது, உனக்கு எதுக்கு மாட்டுக்கறி, நீ ஏன் தெம்பாக இருக்கணும். ஒன்று சொல்லுவாங்க அந்த காலத்தில், ஐயாவுக்கு தெரியுமான்னு தெரியல, ஒரு நாட்டுக்கோழி நாடோடியாக வாழ்ந்த மக்களுக்கு என்னன்னா, ஒரு நாட்டுக்கோழி வீட்டில் முருங்கை மரம், வீடு இருந்துச்சுன்னா முருங்கை மரம் இருந்தாலும் எந்த நோயும் வராது, வறுமை இருக்காதுன்னு. கோழி முட்டை இடம், குஞ்சு பொரிக்கும், பெருசாகும். ஒரு கோழியை வெட்டி சாப்பிடலாம், முட்டை சாப்பிடலாம், முருங்கைக்காய் இருக்கு, முருங்கைக்கீரை. அதற்கான சூழ்நிலை இப்ப இல்ல இல்லையா? இப்ப என்ன ஆயிடுச்சு, சென்னையில என்ன ஆயிடுச்சு, இப்ப சிமெண்ட் ரோடு இது உங்க ஐயா கொண்டு வந்ததுதான் சார். அதெல்லாம் நல்ல விஷயம் தானே. எங்க இப்ப சிமெண்ட் ரோட உடைச்சிட்டு எல்லாம் ஒரு ரோட்லயும் போட்டுட்டு இருக்காங்க. மழை நீர் உள்ள போகாததுக்கு காரணம் என்ன? வர்றப்ப நம்ம வரவேற்போம். ஏன்னா தார் ரோடு நிலைக்கல, சிமெண்ட் ரோடு போட்டாரு, கருணாநிதிக்கு எல்லாம் புகழ்ந்தோம். அது அந்த நேரம். அதுக்கப்புறம் ஐயோ ஃபீட்பேக் இருக்குல்ல, சிமெண்ட் ரோடு என்ன ஆச்சு, நமக்கு வெள்ளப்பெருக்கு அதிகமாக போச்சு, இந்த நீர் மழை நீர் வந்து உள்ளே போக மாட்டேங்குதுன்னு இப்போ உடச்சி தான் போட்டுட்டு இருக்காங்க எங்கள் பகுதியில எல்லாம். அதனால இப்போ மரங்களும் அவ்வளோ வளர்க்க முடியல சென்னையில். எங்கே போனாலும் கல்யாணத்தில் பேர் சுட்டு விழாவில் வந்து மரக்கன்று கொடுக்குறாங்க, எங்கே போய் நடுறதுன்னு தெரில. அதனால் இந்த அடிப்படையாக இந்த முருங்கை மரம், இயற்கையோட நாடோடி குடும்பம் நிறைய பேர் கோழி வச்சுருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? நிறைய ஆட்கள் அந்த குருவி பிடிக்கிறவங்களாம் அவங்களாம் பார்த்தீங்கன்னா கோழி வச்சுருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த உணவு எப்பயுமே தெம்பாகவும் இருப்பாங்க. அது இருக்கக்கூடாது, நீ நாசமா போய் சாவு அப்படின்றது தான் இந்த ஆர்எஸ்எஸ் காரங்களோட கொள்கை. அவங்க குட்டியோட கொள்கையும் அதான். உங்களுடைய கொள்கையும் அதுதான் அப்படின்னு சொல்றேன். அவன் குட்டின்னா யாருமா? பாஜகம்மா. எங்களை எதுக்கு சொல்றோம்? நாங்க பாஜக குட்டி இவங்க. நாங்க வந்து திராவிடத்தினுடைய முன்னோடிகள், திராவிடியர்கள். சரியா? நாங்க தான் திராவிட எப்படின்னா கட்டி காக்குறோம். இப்ப ஒரு ஐயா எங்களுக்கு லோயலால படிக்கிற வரலாற்று பேராசிரியர் ஒன்று சொன்னார், இந்தியாவில் என்னைக்குமே புரட்சி வெடிக்காதுன்னாரு. என்னடா இப்படி சொல்கிறாரு ஒரு வரலாற்று ஆசிரியர் அப்படின்னு பார்த்தா, அவர் இந்தியாவோட மூவர்ண கொடியை சொன்னார். மேலே என்ன கலரு, கீழே ஒரு கலரில், நடுவில் இருக்கிறது வெள்ளை கலரில், நடுவில் இருக்குல்ல இங்கே வந்து குஷன் மாதிரி, கீழே இருக்கவன் வறுமை கோட்டில் இருக்கிறவன் எலும்பி வந்தானா இவன் அடிச்சிருவான், மிடில் கிளாஸ் இறங்கி போயிடுவான். மேலே பணக்காரன் இறங்கி வந்தாலும் அவனை தூக்கி விட்டுருவான். இது வந்து ஒரு குஷன் மாதிரி, இந்த மாதிரி உட்காந்துருக்க குஷன் மாதிரி இந்தியாவில் என்றைக்குமே புரட்சி வெடிக்காது அப்படின்னு சொல்லுவார். அந்த மாதிரி இந்த திராவிடர்கள்ன்றவங்க தமிழ்நாட்டில் என்றைக்குமே சீமான் அவர்கள் வந்தாலும் வெடிக்காதுன்னு சொல்றீங்களா? இல்லை, அது அப்புறம் கிழிக்கணும். அது உடனே நடக்காது. வந்து நம்ம பொறுமையாக தான் எல்லாம் வேலை நடக்கணும். சரியா? இப்போ தீபாவளியில் பட்டாசு வெடிச்சு இவ்வளோ மாசு, இதுக்கு உங்கள் திராவிட கட்சியோட மாற்று அரசியல் என்ன? இல்லை சொல்லியிருக்காங்களே இந்த டைம்ல இருந்து இந்த டைம் ரெண்டாவதுங்க, ரெண்டாவது கட்டுப்பாடு ரெண்டாவது. இந்த பட்டாசு தொழிற்சாலைக்கு மாற்று ஏதாவது கொண்டு வராங்களா? தொழில் முறை அந்த மக்கள், சிவகாசி மக்களுக்கு ஏதாவது கொண்டு வராங்களா? பட்டாசை எப்படி குறைக்க ஏதாவது திட்டம் வச்சிருக்கிறாங்களா? கிடையாது. வெடிச்சுட்டு போ, 400 எத்தனையோ இது ஆயிடுச்சு. ரொம்ப குழந்தைங்களுக்கு பாதிப்பு, புற்றுநோயாளிகளுக்கு பாதிப்புன்றான். அதே சாலைகளால நிறைய குடும்பங்கள் வந்து வருமானம். அதுக்குதான் மாற்று யோசிக்கிறீங்களான்னு கேட்குறோம். உடனே பட்டாசை கேன்சல் பண்ணு, ரத்து பண்ணு, அந்த தொழிலை முடக்கு. மோடி ராவா அறிவிச்சார் பார்த்தீங்களா, காசு இல்லாதுன்னு. அந்த மாதிரி முட்டாள்தனம் யாரும் பண்ணக்கூடாது. ஆனால் அதை யார் மக்களுக்கு மாற்று தொழிலை சொல்லிக் கொடுக்கணும். இன்னைக்கு எவன் தண்ணி கேன் தொழில் வைப்பான்னு யாரும் நினைச்சு பார்த்தாங்களா? நடக்குதுல்ல, இந்த முதலாளிகள் கொண்டு வராங்க சூழ்நிலை. அந்த மாதிரி அவங்களுக்கு வாழ்வாதாரம் வேற ஏதாவது அமைச்சு கொடுத்துரு. தண்ணி கேனுன்னு இல்லை, ஒரு நல்ல தொழிலை அமைச்சு கொடுத்துட்டு அது மாற்று பண்ணணும், யோசிக்கணும். அப்படி யோசிக்கிறவங்க தான் வரணும். சார், பட்டாளை தொழிற்சாலையில வேலை பண்றவங்க, அதான் பட்டாசு தொழிற்சாலையில வேலை பண்ணக்கூடியவங்களுக்கு ஒரு மாற்று வேலையை நீங்க ஏன் உருவாக்கி தரல அப்படின்னு சொல்லி இத்தனை வருஷமா இருந்து. ஏமா பட்டாசு தொழிற்சாலை வேண்டாங்கிறத லாஸ்ட் 3 இயர்ஸாக தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஏன்னா இது வந்து இப்போது நிறைய அதனுடைய இப்போ ஸ்மோக்கு வந்து மக்களை பாதிக்குது, அதனால வேண்டாம், பட்டாசு வேண்டாம்னு நம்ம இது பண்ணுறோம். ஆகையினால இப்போ நாங்கள் அவங்களுக்கெல்லாம் வந்து தான் சுய உதவி குழுக்களில் ஜாயின் பண்ணி உங்களுக்கு சொந்தமாக எனக்கு ஏதாவது பொருள்களை செஞ்சு, கைவினை பொருள்களை செஞ்சு சேல் பண்ணுறதுக்கு அங்கங்கே அங்காடிகளை ஓப்பன் பண்ணியிருக்கோம். எல்லா மாவட்டத்திலையும் குறைந்தபட்சம் ஒரு 10 அங்காடியாவது இருக்குது. அந்த சுய உதவி குழுக்கள் அங்கே கொண்டு விற்றுக்கிடலாம். அதை
அதனால நாங்க மேக்சிமம் நாங்க பண்ணி ஐயா சின்னதா சொல்றதெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாரு, பெரிய அளவுல இல்ல. அதற்கான முயற்சியாவது எடுத்து இப்ப வச்சிருக்காங்க. டிஜிட்டல் இந்தியால இது காலங்காலமா இருக்கு. இந்த சுய உதவி குழு சின்னதா இருக்கலாம், இவங்க கட்சிக்கு பயன்படுத்தி காலங்காலமா காசு கொடுக்கறதுக்கு. தளபதி பாருங்க, ஓலா, ஊபர், ராபிடோ, இப்ப பல ஆப் வருது. எல்லாம் வெளிநாடு இல்ல உள்நாடு முதலாளிகள். இது அரசு நடத்தினா என்ன? அரசு ஒரு இதுல ஆப் தானேங்க. அப்ப ஒரு அன்ஆர்கனைஸ்டு லேபரா ஆர்கனைஸ்டு லேபரா மாத்தலாம். அவங்களுக்கு ஒரு வாரியம் அமைக்கிறோமோ இல்லையோ, ஒரு நிவாரணம் கொடுக்கறது, ஒரு வெள்ளப்பெருக்கு வந்தாங்க கொடுக்குறது, அந்த வண்டி ஒழுங்கா எல்லா சான்றிதழ்களோட ஓடுதான்னு பார்க்கறதுக்கு, அது ரேபிடோ அந்த ஓலா பண்ற மாதிரி அரசு பண்ணா ஒரு போக்குவரத்துக்கு ஐயா இங்க இருந்து ஒரு 50 ரூபாய்க்கு புக் பண்ணாருன்னா 10 ரூபா அரசுக்கு போட்டோம். இப்போ நீங்க ரேபிடோ எல்லாம் வந்து ஆக்சிடென்ட் ஆனா எந்த ஒரு பெனிஃபிட்டும் கிடைக்காது. அதுவே அரசு பண்ணா பெனிஃபிட் கொடுக்கணும். அதனாலதான் அவங்க பண்ணாம இருக்காங்க, பண்ண மாட்டாங்க. இது இந்த டிஜிட்டலைஸ் பண்றப்ப இதெல்லாம் முதல்ல எடுத்து பண்ணாங்கன்னா, இது தொழிலாளர் நலன், மனித நலன், அதுவும் இன காக்குறது, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு. இன்னொரு பக்கம் எல்லாமே இன்னைக்கு இருக்க டிஜிட்டல்ல நீங்க டக்குன்னு நீங்களே என்ன பண்ணுவீங்க, இங்க இருந்து போய் அங்காடி தெரு போய் விருதுநகர் மாவட்டத்தில் இல்லை ஒரு ஊரில் போய் எங்கேயாவது போயிட்டு உட்காந்துட்டு காது தோடு வாங்கிட்டு இருப்பீங்களா? நீங்கள் ஆன்லைனில் போட்டு வாங்கிடுவீங்க. அப்போ அந்த மார்க்கெட்டுக்கு இதை கொண்டு வரணும். சிறையில் செய்கிறது, மகளிர் வச்சு மேம்பாட்டு செய்கிறது, சும்மா சின்ன அளவில் செஞ்சுக்கிட்டு அவங்கள ஓட்டுக்கு பயன்படுத்திக்கிறது தான் இது. ஐயா சொல்கிறது இருக்குது, அது சும்மா டம்மிக்கு. சார், பவன் கல்யாண் சொல்லியிருக்காரு, விஜய் அவர்கள் தனித்து இருந்தா அவ்வளவுதான், எல்லாரும் முடிச்சிருவாங்க, யாரு கூடயாவது வந்து கூட்டணி வச்சா நல்லா இருக்கும், அப்பதான் அவரோட கட்சியை தக்க வச்சுக்க முடியும்ன்ற ஒரு கட்சியை. இப்ப நாம் தமிழர் கட்சி ஏன் உருவாச்சு உங்களுக்கு தெரிஞ்சது சொல்லுங்களேன். நாம் தமிழர் கட்சி காப்பாற்றணும். ஏன் நாம் தமிழர் தேசியத்தை அப்போதைக்கு இவ்வளவு நாள் திராவிடம் வந்து ஒழுங்கா ஆட்சி பண்ணல. திராவிட அங்க வந்து இலங்கையில வந்து 1.5 லட்சம் பேரை கொண்டாங்க. அது வேற நாடு, பிரபாகரன் வேற ஊருக்காரர். அது இருந்தாலும் அங்க குத்துயிரும் கொலையுரமா போறப்ப இவங்க மாநாட மயிலாட போட்டுட்டு இருந்தாரு கருணாநிதி. நித்யானந்தாவும் ரஞ்சிதா போய் எங்கேயும் போய் புகார் கொடுக்கல, என்னை வந்து கெடுத்துட்டான், என்னை கையை பிடிச்சி இழுத்துட்டான்னு. அதை சன் டிவியில் வீடியோ கேமரா ரெடி பண்ணி அதை எடுத்து அதை போட்டு குளிர் காஞ்சிட்டு இருந்தாங்க இவங்க. அப்போது எதை காட்டணும், எதை காட்டக்கூடாது? தலைவர் பிரபாகரனோட மகன் பாலச்சந்திரன் இறந்ததா வந்த ஃபோட்டோ, அது அந்த 2009க்கு பிறகு 2014 13 வெளிவருது. எவன் வெளியிட்டான்? கலைஞர் டிவியா வெளியிட்டான்? இல்லை சன் டிவி இங்கே வெளியிட்டானா? இங்கிலாந்தில் இருக்க சேனல் 4 வெளியிட்டான். அப்போது நம்ம மொழி பேசுகிறவன் பக்கத்து நாட்டில் இருந்தாலும் அங்கே பாதிப்புகள் இருக்கிறப்ப அரசியல் இருக்குது. கருணாநிதி நினச்சிருந்தால், இவங்களோட தகப்பன் அப்பன் தாத்தன் கிழவன் நினச்சிருந்தாரு அப்படின்னா, இந்த பக்கம் சோனியா காந்தியவும் இந்த பக்கம் தலைவர் பிரபாகரனையும் உட்கார வச்சு பேச ஆற்றல், திறமை படைத்தவர், அரசியல் தெரிந்தவர். இந்த திமுரு போக்கில் அவங்க செத்தா என்ன அப்படின்னு இருந்ததோட அந்த விளைவு தான், ஐயோ நம்ம என்னடா நம்ம அரசியல், நம்ம கருணாநிதி நம்ம தமிழை காப்பாரு, தமிழினத்தை காப்பாருன்னு நினச்சோமே, இத்தனை பேர் சாகிறப்ப வேடிக்கை பார்த்தாங்களேன்னு வந்த விளைவு. அப்போ இது ஒரு நோக்கத்தோடு வந்தோம் நாங்கள், சரியா? எதிர்க்கிறோம். நீ என்ன நோக்கம் இருக்கு, எதுக்கு நீ வரணும், எதுக்கு உன் கட்சி ஃபார்ம் ஆகணும்? புரியுதா உங்களுக்கு? தனிச்சு நிற்காத விஜய் தனிச்சு நிற்பாருன்னா முதல்ல நிற்க சொல்லுங்க. மூளையே இல்லை, வயசுக்கே வரல, வயசுக்கு வராத பிள்ளைய போயிட்டு புள்ள போக்குன்ற மாதிரி மூலம் வர அந்த வயசுக்கு வரட்டும், அதுக்கப்புறம் பேசுவாங்க. நான் சொல்ற ஒரு நான் தவறாக பேசுகிறேன்னு இல்லைங்க. இப்போ ராகுல் காந்தி எப்போ வயசுக்கு வந்தார்? அவங்க அப்பா செத்தப்போ வந்தாரா? வரல. இப்போ நான் போன தேர்தலாம் வந்தார். இப்போ தான் கொஞ்சம் தாடி விட்டுக்கிட்டு மோடிஜின்னு எந்திரிச்சு கிளம்புறாருல. 2-3 தடவை பேசியிருக்காரு நாடாளுமன்றத்தில். ராகுல் காந்தி பேச்சு அருமையாக இருந்துச்சு. இப்போ இந்த வாக்காளர் பட்டியலுக்கே இப்போதான் வந்திருக்காரு. இப்போதான் மெச்சூரிட்டி, மென்டல் மெச்சூரிட்டி, அதான் வயசுக்கு வருதுன்றேன். மென்டல் மெச்சூரிட்டியே இல்லாதவங்களை வச்சுக்கிட்டு அவர் தனிச்சு நிற்பாரா, பவன் கல்யாணம் அப்படி சொன்னார். முதல்ல அவர் முதிர்ச்சி அடையட்டும், அதுக்கப்புறம் பேசுவோம். புரியுற மாதிரி சொல்கிறோம்னா. இதை பற்றி உங்களோட கருத்து சார்? இல்லைம்மா, விஜய்க்கு வந்து அரசியல் தெரியலைன்னாலும் அவருக்கு தொண்டர்கள் படம் நிறைய இருக்கு. ரசிகர்கள் தொண்டரை மாறுறதுக்கு எவ்வளோ நேரம் சார் ஆகும்? ரசிகர்கள் தான் தொண்டர், தொண்டன் தான் ரசிகர். அதனால அதை வச்சு அவர் ஏதோ டெபாசிட் வாங்கிடுவார், கவலைப்படாதீங்க. அதனால அவருக்கு கொடுக்குற 20 சீட்டோ 10 சீட்ல வாங்குவார், அது வாங்குவார். அவருக்கு அதிமுக கூட்டணியோ இல்ல பாஜகவோ. அவருக்கு எனக்கு என்னவோ தோணுது, நேத்து இருந்து பச்சி சொல்லிக்கிட்டு இருக்கு, அவர் கூட்டணி போக மாட்டாரு, அவர் பாஜக இவர் தலைமையில கூட்டணி அமையும் அப்படின்னு. விஜய் அவர்களுடைய தலைமையில கூட்டணி அந்த கூட்டணியில யாரெல்லாம் வந்து சேருவாங்க? பாரதிய ஜனதா கட்சி, டிடிவி, ஓபிஎஸ், செங்கோட்டையன், அதுக்கப்புறம் எப்படி சேர்ந்தானா, இது இப்படி இருந்தானா, இது இப்படி இருந்தானா, அன்புமணி ராமதாஸ், கேப்டன் கட்சி, இந்த லொட்டு லொஸ்க்கு எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு வந்துடும். தேர்தல்னு வந்துச்சுன்னா அது பூரா ஒன்று சேர்ந்துடும். இவருக்கு அரசியல் தெரியலனாலும் அரசியல் தெரியாத ஆளு வந்து இப்போ அன்புமணி தலைமை தாங்குறாரு, அண்ணாமலை தலைமை தாங்குறாரு, இல்லை மருத்துவர் ஐயா தலைமை தாங்குறாரு, திருமாவளவன் தலைமை தாங்குறாரு, இல்லை பிரேமலதா தலைமை தாங்குறாங்கன்னா ஏற்றுக்கொள்ளக்கூடியது. ஒரு பேச்சுக்கு உட்காந்தா எப்படி அவங்க கட்சி கட்டி. வைகோ வந்து ஒரு தேர்தலில் ஜெயலலிதா வந்து கிட்ட போய் எத்தனையோ சீட்டு கேட்டாங்க,
எந்த தேர்தல் 2011 நினைக்கிறேன். 8 சீட்டோ 4 சீட்டோன்னு தேர்தலே நிற்காம போயிட்டார். நான் என்ன கேட்குறேன், வைகோ கிட்ட போயிட்டு 8 சீட்டு தரோம், 8 பேர் பேரை சொல்லுன்னா சொல்லுவாரா? நாஞ்சில் சம்பத் அவன் கட்சி விட்டு போய் ரொம்ப நாள் ஆச்சு, மல்லை சத்யா இருக்கிற அப்போதைக்கு இருந்தார். அப்போ 8 பேர் பேரை சொல்ல தெரியல, நீ கேட்கறது 18 சீட்டு 30 சீட்டு. புரியுதா உங்களுக்கு நான் சொல்றது? அதனால அந்த பேச்சாற்றல இப்ப பிரேமலதாவே உட்கார்றாங்கன்னா எங்களுக்கு 40 சீட்டு வேணும் அப்படின்னு அவங்க கட்சியில பொதுக்குழுல போட்டு முடிவு எடுத்துக்கிறாங்க. 40 சீட்டுனா அப்ப யாரு அவங்க தைரியமா கேட்கணும், பட்டியலை கையில வச்சிருக்கணும், இல்ல யாராவது கேள்வி கேட்டாங்கன்னா பதில் சொல்லணும். தெரியலன்னா அவங்களும் டம்பி தான். புரியுதா உங்களுக்கு? இங்க யார் அங்க தைரியமா பேசுவா, யார் வந்து அதெல்லாம் ஒருங்கிணைப்பா? உனக்கு இவ்வளவு உனக்கு இவ்வளவு உனக்கு இவ்வளவு உனக்கு இவ்வளவுன்னு பேசி முடிவு எடுக்கணும்ல. அந்த அளவுக்கு இங்க இல்லையே. ஆனா அவரை எப்படி தலையில வைப்பாங்கன்னு ஒரு பச்சி என்ன பச்சின்னு தெரியல. அது